ஹாய், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு C++ ப்ரோக்ராமில் சம் ஆஃப் டிஜிட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை எப்படி ரைட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் ஆஃப் டிஜிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு டிஜிட்னால் நான் சொன்னால் இப்போ ஒரு 3 வேல்யூஸ் கொடுக்குறோம். 1 3 4 5 அப்படின்னு ஒன்று நான் ஒரு 4 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இந்த வேல்யூஸை ஒவ்வொரு டிஜிட்டாக டிவைட் பண்ணி அதை சம் பண்ணி கொடுக்குறது தான் அதோட சம் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 1 + 3 + 4 + 5 ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வரும்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5 + 4 9, 9 + 1 10, 10 + 3 13. இதுதான் ஆன்சர். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய எந்த வேல்யூவாக இருந்தாலும் அது என்ன செய்யணும்னா ஒவ்வொரு டிஜிட்டாக டிவைட் பண்ணி அதை ஆட் பண்ணி அதை கொடுக்கக்கூடியது தான் நான் சொல்லுவேன்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த தான் எப்படி நம்ம ஒரு C++ ப்ரோக்ராமிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம ஆக்சுவலாக நம்ம சிஸ்டத்தில் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருப்போம்னா டர்போ C++ MS-DOSன்னு சொல்லியிருக்கும், மைக்ரோசாஃப்டோட டாஸ் கமாண்ட். இது டர்போ C++ அப்படின்னு சொல்லுவோம். இந்த டர்போ C++ ஓப்பன் பண்ண உடனே இப்படி விண்டோ வரும். இந்த விண்டோவில் ஸ்டார்ட் டர்போ C++ அப்படின்னு கிளிக் பண்ண உடனே டாஸ் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நியூவை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பிளாங்காக இருக்குது. இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் வரும். ஸோ அப்போ புதுசாக நம்ம ஒரு ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைலில் போய் நியூ அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த நியூ வந்துடும். இதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா ஃபைலில் போய் சேவ் அப்படின்னு கொடுக்கணும். இந்த சேவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கு அப்படின்றதுக்காண்டி சொல்லக்கூடியது C டிரைவில் டர்போ C3ல் டர்போ 3ல் பின்குள்ளே நம்மளுடைய ப்ரோக்ராமை ஸ்டோர் பண்ணியிருப்போம். அதில் இருந்தால் மட்டும்தான் நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். ஏன்னா இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா லைப்ரரி ஃபங்க்ஷனும் இந்த பின்குள்ளே தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன செய்கிறேன், சம் ஆஃப் டிஜிட் அப்படின்னு நான் நேமை சேவ் பண்ணிக்கிட்டேன். .c. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் எழுத போகலாம். இப்போ என்ன செய்கிறேன், இப்போ என்ன சொன்னேன், #include iostream.h. இது நம்ம C++ஓட இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீமை இன்க்ளூட் பண்ணுறதுக்காண்டி, ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணுறதுக்காண்டி க்ரியேட் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் #include studio.h, conico.h நம்மளுடைய அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்காண்டி. இப்போ கிளாஸஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸஸ் சம் ஆஃப் டிஜிட்டுக்காண்டி சம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓப்பன் ப்ரைஸ். இப்போ நம்ம வேரியபிளை டிக்ளேர் பண்ண போகிறேன். என்னென்னா int n, s, k அப்படின்ற 3 வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் நான் 3 விதமான ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஒன்று பப்ளிக்கில் க்ரியேட் பண்ணுறேன், void get data. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா void calculate data. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா void put data அப்படின்ற 3 ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனை பப்ளிக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன செய்யணும்னா void sum scope and then get data ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இது என்ன செய்யும்னா என்னுடைய டேட்டாஸ் மெயின் ப்ரோக்ராமை பார்த்த உடனேவும் இங்கே கெட் டேட்டா எங்கே இருக்கோ அந்த கெட் டேட்டாவை பார்க்கும். அதுக்கடுத்து கால்குலேட் டேட்டா எங்கே இருக்கோ கால்குலேட் டேட்டா பார்க்கும். புட் டேட்டா எங்கே இருக்கோ புட் டேட்டா பார்க்கும். இப்போ என்ன செஞ்சுருக்கேன், கெட் டேட்டா கொடுத்துருக்கேன். அப்போ என்ன செஞ்சுருக்கேன், கெட் பண்ணுறேன் வேல்யூ C அவுட்னா நம்ம பிரிண்ட் பண்ணக்கூடியது என்டர் த நம்பர் டு பி சம்டு அப்படின்னு இருக்கேன். இது என்னன்னா நான் ஒரு என்ன வேல்யூவை சம் பண்ண போகணும் அந்த வேல்யூவை என்டர் பண்ண சொல்கிறேன். அப்போ அந்த வேல்யூவை இன்புட்டாக கெட் பண்ணணும் அப்படின்றது n அப்படின்ற வேல்யூ மூலமாக கெட் பண்ணிக்கிறேன். இதுக்கு Cin அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் void sum calculate அப்படின்னு டேட்டா யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் நான் கால்குலேட் பண்ணுறேன்.
எஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றிருக்கேன். எஸ்ஸோட வேல்யூவாக ஸ்டார்டிங் வேல்யூ 0 வந்து டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ ஒய் லூப் யூஸ் பண்ணுறோம். ஒய் லூப்பில் n greater than 0 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன செய்யணும்னா என்னோட வேல்யூ 0 விட அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். k ஈக்குவல் டு n டிவைடட் பை 10 அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். அப்போ n டிவைடட் பை 10 யூஸ் பண்ணும்போதும் அதோட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ வந்து n மாடுலேஷன் 10 யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன செய்யணும்னா இது ரிமைனிங் வேல்யூவை வந்து அந்த கேலேருந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ எஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் கே அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஆல்ரெடி எஸ்ஸோட வேல்யூ 0வாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேயோட வேல்யூ வந்து ரிமைனிங் வேல்யூ என்ன வருதோ அந்த வேல்யூ ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து n ஈக்குவல் டு n டிவைட் பை 10 அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். அப்போ என்னோட வேல்யூ வந்து நாங்கள் இன்டிஜரை யூஸ் பண்ணனால இப்போ 10.5 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 10 தான் எடுத்துக்கிறோம், 5 எடுத்துக்கிறாது. ஸோ அதனால் வந்து இன்டிஜர். இப்போ 10.5 எனக்கு வேணும்னா ஃப்ளோட்டிங் யூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து பாயிண்டிங் வேல்யூவில் தேவையில்லை, நம்ம முழு நம்பர் மட்டும் தான் தேவை. அதனால் நான் என்ன செஞ்சேன், இன்டிஜர் வேல்யூவாக கெட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லூப் கண்டினியூ ஆகும். இந்த லூப் எப்போ வந்து ஃபால்ஸ் ஆகுதோ அதுவரை என்ன செய்யணும்னா நம்மளோட லூப் கண்டினியூ ஆகிக்கிட்டே வரும். இப்போ வந்து ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வாய்ட் சம் ஸ்கோப் புட் டேட்டா. இப்போ நான் என்ன செய்யணும்னா நம்ம கெட் பண்ணிட்டோம், அதை வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ அதை வந்து பிரிண்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு புட் டேட்டான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு சி அவுட் தி சம் ஆஃப் கிவன் நம்பர்ஸ் இஸ் என்ன வேல்யூவோ அந்த வேல்யூவை நாங்கள் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து வாய்ட் மெயின் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன். இந்த மெயின் ஃபங்க்ஷனில் சம் அப்படின்றது கிளாஸோட நேம். அந்த கிளாஸ் நேமுக்கு ஒரு வேரியபிள் நேம் வந்து டிக்ளேர் பண்ணுறேன், க்ரியேட் பண்ணுறேன் எஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன சொன்னால் கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு ட்ரிப்புமே வந்து என்னோடய ஸ்க்ரீன் ஃப்ரெஷ்ஷாக வரணும் அப்படின்றதுக்காண்டி கிளியர் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துக்குறோம். நெக்ஸ்ட்டு சி அவுட் /t/t அப்படின்னா கொஞ்சம் என்னோட ஸ்பேஸை வந்து கொஞ்சம் விட்டு கொடு அப்படின்றதுக்காண்டி முன்னாள் ஸ்லாஷ் போடுறேன். நெக்ஸ்ட்டு லைனில் வரணும்னு சொன்னால் /n அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ப்ரோக்ராம் டு சம் த கிவன் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்து திருப்பி சி அவுட்னு கொடுத்துருக்கேன். இது என்னென்னா அதை வந்து அண்டர்லைன் பண்ணுறதுக்காண்டி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட நீங்கள் செய்யணும்னா செஞ்சுக்கலாம், தேவைன்னா விட்டுடலாம். இப்போ எஸ் டாட் கெட் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எஸ் டாட் கால்குலேட் டேட்டா. நெக்ஸ்ட் வந்து எஸ் டாட் புட் டேட்டா. நெக்ஸ்ட் வந்து கெட் சிஹெச் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும்போது மேலே வந்து ஐஓ ஸ்ட்ரீமை பார்த்த உடனே நேராக டைரெக்டாக கிளாஸஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருப்போம். கிளாஸஸில் என்னென்ன செஞ்சுருக்கோம், டிக்ளரேஷன் கொடுத்துருக்கோம். இப்போ சம் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ இதில் வாய்ட் மெயின் அப்படின்னு சொல்லும்போது மெயின் ஃபங்க்ஷன் எங்கே இருக்கோ அங்கே வரும். இங்கே வந்தனேவும் மெயின் ஃபங்க்ஷன், இந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு பார்க்கும். இதில் சம் எஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ சம் எஸ் அப்படின்னு சொன்னோடனேவும் டைரெக்டாக இங்கே போய் நம்ம டிக்ளரேஷனில் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்ற ப்ராசஸை பார்க்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம் பண்ணும்போது கெட் டேட்டா அண்ட் தென் எஸ் கால்குலேட்னா எஸ் மீன்ஸ்னால் அதை சம் கிளாஸஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் அப்படின்னுவோம். இப்போ எஸ் கால்குலேட் டேட்டா அண்ட் தென் எஸ் புட் டேட்டா அண்ட் தென் கெட் அப்படின்றது கொடுத்துருக்கோம். இந்த மூணையும் நான் செய்யுமா ஃபஸ்ட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணும், நெக்ஸ்ட் கால்குலேட்டை எக்ஸிக்யூட் பண்ணும், நெக்ஸ்ட் வந்து புட் டேட்டாவை எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ரன் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி என்ன சொல்லுவோம்னா சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுன்னு சொல்லுவோம். அப்போ ஃபைலில் போய் திருப்பி சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கம்பைலரில் போய் கம்பைலர் எதுக்குன்னா எது எரர் இருக்கா அப்படின்னு கேட் பண்ணுறதுக்காண்டி அதுக்கு ஷார்ட்கட் கீ Alt F9 அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு எரருமே இல்லை, என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ ரன்னில் போய் ரன் பண்ணிக்கலாம். இதுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl F9 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரன் பண்ணியாச்சு. இப்போ மேலே பொறுத்தனேவும் ப்ரோக்ராம் டு சம் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ் அப்படின்றத உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. கீழே என்டர் தான் நம்பர் டு பி சம்னு அப்படின்னு கேட்டுக்கோன்னு அது டிஸ்பிளே பண்ணிடுச்சு. இப்போ நம்ம வேல்யூவை என்டர் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுடைய வேல்யூ என்னவா கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 1 3 4 5 அப்படின்றத அப்போ அதை காட்டினேன். அதனால் 1 3 5 கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன செய்யுது, தி சம் ஆஃப் டிஜிட் தி கிவன் நம்பர் இஸ் 13 அப்படின்ற வேல்யூ வந்திருக்கு.
இப்போ நான் வந்து கொஞ்சம் அந்த முன்னாடி ஸ்லாஷ் n அப்படி n அப்படின்னு கொடுத்தனால எனக்கு ஃபஸ்ட் லைன்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. முன்னாடி இருக்கிறத வந்து என்றதை பிரிண்ட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் லைனில் வந்து அதோட அவுட்புட்டை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம நீட்டாக இருக்கிறதுக்காண்டி நான் வந்து ப்ரோக்ராமில் வந்து இந்த இடத்துல நான் கொடுக்கக்கூடிய வேல்யூஸ். இப்போ எண்டில் அப்படின்னு எதுக்குன்னு கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் லைனில் இதோட முடிச்சுக்கணும், இதோட கண்டினியூ பண்ணாதீங்க அப்படின்றது வந்து எண்டில்னு கொடுத்துருக்கேன். அதனால தான் நான் செய்து என்னோடய ப்ரோக்ராமில் வந்து நெக்ஸ்ட் லைனில் வருது. இப்போ இந்த எண்டில் கொடுக்கலைன்னா என்னோடய ப்ரோக்ராமில் என்ன செய்யணும்னா கண்டினியூ ஆகும், பக்கத்துலேயே கண்டினியூ ஆகி போயிட்டு இருக்கும். ஸோ அதனால் எனக்கு என்ன செய்யணும், நெக்ஸ்ட் லைனில் வரணும் அப்படின்றக்காண்டி எண்டில்னு கொடுத்துருக்கேன். ஸ்லாஷ் n அப்படின்னு கொடுத்தாலும் நெக்ஸ்ட் லைனில் வந்து வரும். ஸோ இப்போ சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. மறுபடியும் ஒரு டிப் சொல்கிறேன். சம் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூவை வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்து அதை ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து வேல்யூ கொடுக்கக்கூடியதான் சம் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ. இந்த உங்களுக்கு வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ நல்லா புரியும். அதை பார்த்து புரிஞ்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.